ஹாய் காய்ஸ், இந்த பிளாக் ஒரு பக்திமயமா இருக்க போது. இவன் தான் என் தம்பி. தீபாவளிக்கு ஊருக்கு வந்திருந்தோம். அப்போ இவனா ஒரு பிளான போட்டு, வா உன்னை ஒரு செம்மையான இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க போனா நீயே ஒரு வைப்ரேஷனை உணர்வ அப்படின்னு சொன்னா. எந்த பிளேஸ்னு பாக்கலாமா? அது என்ன பிளேஸ்னா மேலவளவுல இருக்க கருப்பசாமி கோயில். இங்க போனா செம்ம வைப்ரண்டா இருக்கும். அதுக்கு மேல என்ன நினைச்சு போனாலும் அது நடக்கும்னு சொன்னா. கிளம்பும் போதே பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டு நாங்க தீபாவளி டைம்ல வந்ததுனால ரோடு ஃபுல்லா செம்ம டிராபிக். கோவிலுக்கு போற ரூட் எல்லாமே வில்லேஜஸ் தான். மேலூர்ல இருந்து மேலவளவு வந்து 10 கிலோமீட்டர்ஸ். ஆனா நம்ம இந்த ரோட்ல போனோம்னா நமக்கு போற டயர்ட்னஸே தெரியாது. ஏன்னா ஃபுல் நேச்சரா இருக்கும். நம்ம இப்ப வந்து கேரளாக்குள்ள போற மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கத்தும் ஃபுல் கிரீனிஷா இருக்கும். நம்ம சென்னையில எல்லாம் போறோம் அப்படின்னா ரெண்டு பக்கத்து மரம் இருக்கிற இதெல்லாம் ரொம்ப பார்க்கவே முடியாது. ஆனா இங்க இந்த ரோடு வந்து ஒத்தையடி பாதை மாதிரிதான் போகும். நம்ம ஒரே லேன்லயே ஆப்போசிட் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ரோடு போக 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 ஃபுல் நேச்சரா தான் இருக்கும். அதுவும் எங்க ஊரை சுத்தி எப்படின்னா கரும்பு வந்து நிறைய விளைய வைப்பாங்க. ரெண்டு பக்கட்டும் கரும்பு நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. அப்புறம் வாழை மரம் நிறைய போட்டிருப்பாங்க. ஜான்வரி எல்லாம் வந்துருச்சுன்னா கரும்பை வந்து பொங்கலுக்கு ரெடி பண்ணி அறுவடை பண்ணி தள்ளிட்டே இருப்பாங்க. இங்க அவ்வளோ நிறைய போட்டிருப்பாங்க கரும்பு எல்லாம். தெரியுது இல்லையா, இந்த மலை கிட்டதான் கோவில் இருக்கு. இந்த கோயில்ல என்ட்ரன்ஸ்லயே வந்து கருப்பசாமிக்கு ஏத்தாப்லயே வந்து அருவாலாம் பயங்கரமா வச்சிருந்தாங்க. இதே ரோட்ல 4 வருஷமா காலேஜ் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த கோயிலோட ஆர்ச் மட்டும் தான் பார்த்திருக்கேன். இந்த கோயிலுக்குள்ள இன்னைக்குதான் வர்றேன். இங்க இருக்க கருப்பசாமிக்கு ரொம்ப சக்தி அதிகம். என்ன வேண்டுனாலும் நல்லது நினைச்சா மட்டுமே அது நடக்கும். எங்க கூட சில பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம சாமி கிட்ட போய் பூ போட்டு பார்த்தாங்க. அங்க இருக்க குட்டி பசங்களை வச்சு அதை எடுத்து அவங்களுக்கு ஒரு டெசிஷன் கொடுத்தாங்க. அது வந்து சாமியே செய்யற மாதிரியும் அந்த சாமிக்கு கெடா விருந்து போடுறதாகவும் அவங்க வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அவங்கதான் வந்து கெடா விருந்துக்கு ரெடியும் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே கெடா விருந்து ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. மேல சாமி கிட்ட பூ போட்டு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க இருக்க மணி எல்லாம் வந்து வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா மணி கட்டுறோன்னு இங்க வேண்டுதல் வைக்கிறாங்க. இந்த கோவில்ல நிறைய அருவா பார்க்க முடியும். அது மாதிரி மணியும் பார்க்க முடியும். இந்த கோயிலுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. சைட்ல ஒரு ஷெட் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது வழியா நம்ம சுத்தி போனோம் அப்படின்னா அங்கேயும் படிக்கட்டுகள் இருக்கும். என்ன ஒண்ணு, ரொம்ப பெரிய மலை கிடையாது. பட் இந்த மலையில ஏறுறதுக்கு ஒரு 30 to 35 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மலை மேல இருக்கிற சாமி அப்படின்றனால நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்குது. இங்க இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, அழகர் திருவிழாக்கு கருப்பசாமி போவாரு அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் படி கருப்பசாமி இது சொல்லுவாங்கல்ல கதை, அந்த மாதிரி இது வந்து இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, மேல வந்து திருவிழா கோலத்துல கருப்பசாமி குதிரையில போறாரு. கீழே வந்து கண்ணன் கிருஷ்ணன் அந்த மாதிரி சில ஓவியங்கள்லாம் இருந்துச்சு. இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா செடி கொடின்னு அதை சுத்தி பாறையும் மலையும் சேர்ந்து நம்ம அதுக்கு நடுவுல நிக்கும் போது நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. நம்ம ஃபாஸ்டா ஒரு லைஃப் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒரு ½ நிம்மதியா உட்காருவோம். அப்படிதான் இருந்துச்சு அந்த இடம். இங்க குரங்குங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளோ குரங்குங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 3 குரங்குங்க வந்து நின்னுச்சு. அதுக்கப்புறம் நடுவுல இருக்கவனை குப்பரை போட்டு 2 பேர் சேர்ந்து பேன் பாத்துச்சுங்க. கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிற இந்த குதிரையில வர்ற கருப்பசாமியோட சிற்பம் இப்பதான் வந்து மறுசீரமைப்பு பண்றாங்க. நாங்க சாமி கும்பிட்டு கீழே வரும்போதே கெடா வெட்டி அதுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. யாராவது வேண்டுதல் வச்சு நீங்க கெடா வெட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்கேயே வந்து அதுக்கு தனி ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. ஆடு உரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம காது குத்துறதுக்கு, மொட்டை போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கேயே போர்ட்ல எழுதி போட்டிருக்காங்க கான்டாக்ட் நம்பரோட. இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குளம் இருக்கு, ஒரு மலை இருக்கு. மலை மேல சாமி, இதை சுத்தி செடி கொடி மரம். இதுக்கு நடுவுல அந்த கோபுரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியா கொஞ்சமா தெரியுது. அந்த ஊர்ல இருக்கும்போது அந்த ஊரோட அருமை கண்டிப்பா தெரியல. ஆனா சென்னைலாம் வந்துட்டு திரும்பி அதே மேலவளவு கிட்ட போகும்போது இது வந்து ஒரு குட்டி கேரளா மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இதே ரோட்ல வரும்போது ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. காலேஜ் பஸ்ல வரும்போது பசங்க ஷேவ் பண்ணலன்னு இறக்கி விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அந்த பஸ்ஸை சுத்தி அந்த ஊரே வந்துச்சு. சாரே இறங்கி நின்னு பயந்துகிட்டு அந்த பசங்களை திருப்பி கூட்டிட்டு காலேஜ் போனோம். மதுரைக்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துல எல்லாம் வருது இல்ல, அத ரியல்லா இந்த மேலவளவு சைட்லாம் நல்லா பார்க்கலாம். இங்க இருந்து போகும்போது அந்த ஆர்ச்சுக்கு நடுவுல இந்த மலை தெரியுது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு வியூ வேற லெவலா இருந்துச்சு. கண்டிப்பா பக்கத்துல இருந்தா போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.